சார் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூக்கு. அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கே. என்னத்துக்கு? சார் வேலையை விடுறதுக்கு. என்ன கிண்டலா? சார் ஒரு வேலைக்கு போனா ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தானே அந்த வேலையை விடுவீங்க. நானா விடுறேன்? வேலை செய்யற இடத்துல நடக்கிற தப்ப. ஐயா நல்லவரே போதும். 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இதே டயலாக் சொன்னீங்க. இப்படி மாசத்துக்கு ஒரு வேலைன்னு அலையறதுக்கு பதிலா ஒழுங்கா என் கூட வந்தனா ஒரே வேலையை பார்க்கலாம்ல. அதுக்காக அந்த ஏசி போட்ட ஜெயிலுக்குள்ள எல்லாம் என்னால இருக்க முடியாது. செய்யற வேலையில ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டாம்? ஆமா, படிச்சது 4ஆம் கிளாஸ், இதுல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற வேணுமா? என்ன சொன்னீங்க? அப்படி ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள தொலை நரைச்சிரும்னு சொன்னேன். அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. எனக்கு நடக்கிறது இருக்கட்டும். இங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, இருந்துட்டு போட்டு விட்டுரு. ஒரு வேலை முடி புடுங்கனா மொத்தமோட எல்லாமே வெளியாயிடும். எவன் சொன்னா? ஃபுல்லா நரைச்சவன் தலையில ஒரே ஒரு கருப்பு முடி இருந்தே அதை புடுங்கற பூரா முடி கருப்பாயிருமா என்ன? ஐயோ ராமா, இந்த மொக்கை வேற நான் கேட்கணுமா? விட்டுரு. அவன் அமேசான் காட்டுல பறிச்ச அரிய வகை முருகத்தோட முடிய வளர்க்க பாக்குறான். நீங்க என்னடா நரைச்ச பாரு. வா வா அம்மா வந்துடுவாங்க வா. ஒரே ஒரு வாய் வாங்கி வீட்டுக்காரங்க தேடிட்டு இருந்தாமா. செல்போன் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. மிச்சம் கதை கெட்டு போயிடும். அக்கா, மீனாக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். சுகப்பிரசவம் தானே? சுகப்பிரசவம் தான்மா. ஆனா பொட்ட புள்ளையா போச்சு. என்னக்கா இந்த காலத்துல போய் பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னு? பொம்பளை புள்ள பிறந்தாதான் பெத்தவனுக்கு பொறுப்பு கூடும். அதுவும் இல்லாம முத குழந்தை பெண் குழந்தைனா அடுத்து பிறக்க போற குழந்தைக்கு 2 அம்மாக்கா. 3 பொம்பளை புள்ள பெத்த எனக்கே இதெல்லாம் தோணலமா. மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்குடா. சரி, மீனா கிட்ட நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகேயா? சரி வரேன். பத்திரமா போயிட்டு வாடா. தண்டவாளத்தை பார்த்து கிராஸ் பண்ணு. சரிங்கக்கா. குழந்தை பொன் குழந்தைன்னா அடுத்து பிறக்கிற குழந்தைக்கு 2 அம்மா. அப்ப முத பிறக்கிறது ஆண் குழந்தைன்னா அடுத்து பிறக்க போற குழந்தைக்கு 2 அப்பாவா? 2 தாத்தா. என்னமா வளர்மதி லேட் ஆயிப்போச்சா? ஆமா பாட்டி, துணிக்காய போட்டிருக்கேன். மழை வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரிடா சரிடா. நான் நேரத்துக்கு முன்னாடி. அட சாரிம்மா. இன்டர்வியூ ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணுங்க சார். நான் கால் பண்றேன். என்ன தச்சுனா உன் அண்ணிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? எங்க பாட்டி இன்னும் அந்த நினைப்பாவே அப்படி விடக்கூடாதுடா. இதாண்டா அவன் மனசை மாத்தணும். முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் பாட்டி. நீ ஒரு வார்த்தை சொல்ல. எங்கடா அதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே உள்ள ரொம்ப வருத்தப்படுறாடா. ஹலோ சார், இந்தாங்க. இன்டர்வியூக்கு போறீங்க, நல்ல செருப்பு வாங்கி போட்டுட்டு போங்க சார். ஏன்டா தச்சுனா செருப்பு வாங்க கூட அவதான் உனக்கு பணம் கொடுக்கணுமா? பாட்டி என்ன எவ்வளவு சீப்பா நினைச்சிடாத. நான் கூட ஒரு வேலைக்கு தான் போறது இல்ல. ஆனா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ இன்ட்ரின்னு சொன்ன, என்னடா வேலை? போனாதான் பாட்டி தெரியும். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வைரமணி என்னாச்சு அமிச்சார் சார். சொன்னாரு. பொதுவா எனக்கு ரெகக்னைஸ் எல்லாம் பிடிக்காது. லெட்ஸ் see. What's your name? My name is தெற்கு தென்னிலம் தாப்புசி தக்ஷணாமூர்த்தி சார். சாட்டா சுருக்கமா தக்ஷணன் கூப்பிடுவாங்க. இதோ பாருப்பா, ஒரு இன்டர்வியூனா கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். சுருக்கமா ஒண்ணு நீளமா ஒண்ணு சொல்லி ஆளுங்களை டயட் பண்ண கூடாது. நான் பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பிஸி மேன். சரி சார். எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? கூட வந்திருக்கு சார். இது ஒரிஜினல் சார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பாஸ்போர்ட் கேட்டுதானே? இருக்கு சார். 4 இருக்கு சார். என்னப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீட்டுற? பாஸ்போர்ட்டுப்பா. அப்படின்னா சார்? பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? தெரியாது சார். வெரி குட் வெரி குட். யூ ஆர் செலக்டட். உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். ஆனா 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 2 அட்ரஸ் ப்ரூஃபை பார்த்துட்டு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு நினைச்சா பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். என்னப்பா பாக்குற? கிளம்பு. தம்பி தாப்போசி சார், இது ஒரு டெஸ்ட். உன் பணிவை நான் டெஸ்ட் பண்ண. நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். மேலுமே சொல்றீங்க? நோ, நீ கேள்வி கேட்டுட்ட. என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. நீ ஃபெயில் ஆயிட்ட. யூ ஆர் அன்செலக்டட். கெட் அவுட். சாரி சார், உண்மையில திறமை கேட்டேன் சார். சார் மன்னிச்சுங்க சார். சார் நான் வரேன் சார். தம்பி தட்சணா சார், இதுவும் ஒரு டெஸ்ட் தான். உன் பொறுமை நான் டெஸ்ட் பண்ணேன். ஐயோ சார், நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். வந்து உட்காருப்பா. பா. ஐயோ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்படிதான்பா, யாரா இருந்தாலும் நல்லா டெஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவேன். சாரிப்பா. பரவாயில்ல சார். என்னப்பா வேலை கிடைக்காதுன்னு பயந்துட்டியா? ஆமா சார், ஒரு நிமிஷம் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஓ மை காட், என்னப்பா நீ இவ்வளவு பயந்தவளே இருக்கிறிய? உன்ன மாதிரி ஒரு பயந்தவளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். போயாங், நீயும் வேலையும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
இந்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் செலக்டட். அப்பாலிக்கா அன்செலக்டட் சொல்ல மாட்டீங்களா? மாட்டோம்பா, உட்கார். இதுக்கு பேர் எங்க வேலை பார்த்த? டாஸ்மார்க்ல சார். ஏன் இந்த வேலையை விட்ட? நான் எங்க சார் விட்டேன், துரத்து விட்டாரு. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டேன். அப்படி என்னப்பா கேள்வி கேட்ட? ஜனங்க சந்தோஷமா இருக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரக்கு விக்குது, அதுக்கே பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்கு போய் என்ன வேலை விட்டு துரத்துட்டேன். நானா இருந்தா உன்னை ஊரை விட்டு துரத்திருப்பேன். நாய் பிடிக்க போனவனுக்கு எதுக்குப்பா நாட்டாம வேலை? எந்திரிச்சு வா. 70 கிலோ எல்லாம் ஊறச்சாத. வயிற்று பரவாயில்ல, இயல்பு நிலை, விரிந்த நிலை பத்தாது. வெயிட்டால் தூக்குவேன். ஒரு 70 கிலோ மேல தூக்கு. அவ்வளவு தூக்குதா? புடி ஸ்லோ. ஆனா குழந்தைய தூக்குற என்னப்பா நீ? இத புடி. கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்னப்பா 10 கூட பண்ண மாட்டேன்றா? 70 கிலோ வரை தூக்குறேன்னு சொன்ன. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இப்ப தூக்கி காட்டுற. இதுதான் முக்கியமான டெஸ்ட். தம்பி, you are almost selected. அப்படின்னா இவன் ஒருத்த. சொல்லுமா பேபி. கோல் அடிச்சு குழம்பு வச்சிரு. மாமாய் சாந்தவே ஊர்ல இருந்து மச்சினிச்சு வந்திருக்காப்பா. தீஞ்சி போன மூஞ்சி இவனுக்கு ஒரு மச்சி நிச்சி. என்னப்பா என்ன சொன்ன? என்ன வேலைன்னு கேட்டேன் சார். என்ன வேலைன்னு தெரியாம தான் இங்க வந்தியா? கம் த ஃபாலோ. பக்கத்து ஸ்டேட்காரெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யறோம். பாப்பா இந்த வேலைக்கு தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. ஏய் வண்டியில ஏறிங்கப்பா. சார் சார் இன்னும் வண்டியில இல்ல சார். வண்டி எடுத்துங்க சார். சார் சார் யோ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் ஸ்டெமினாவை செக் பண்ண. Now only you are really selected. ஏறு. என்ன இது பழைய பாட்டல கேட்டீங்க? இது பாரு. நீ ஒரு லேபருங்கிற ஞாபகம் எப்போ இருக்கணும்? இல்லைன்னா பாஸ் டென்ஷன் ஆயிடுவார். அதான்டா மாத்திரா பாட்டா. தம்பி ஒண்ணு பார்க்க வந்திருக்கிற, வேலை பார்க்க வந்திருக்கிற. தாப்போச்சு 120 எம்டி கேன் இறக்கிட்டு தண்ணி கேன சொட்டை இல்லாம நல்லா எண்ணி பாத்தியாச்சு. என்ன? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம்ப்பா. அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. என்னடே முருகா, பையன் எப்படி தேர்வானா? எங்க அண்ணாச்சி பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறான். சின்ன பையடே, அப்படித்தான் இருப்பான். ஆனா ரொம்ப நல்லவன். நல்லவன் கிட்டலாம் நெருக்கடி வந்தா தெரியும்னாச்சு. எனக்கு என் கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும். நோட்டு தப்பா இருக்க. தப்பான்னா? அண்ணாச்சி அது கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? எப்படிடே கண்டுபிடிச்ச? அண்ணாச்சி சிம்பிள். நோட்டை தட்டி பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். இதோ பாத்தீங்களா ஒரு முக்கோணம் தெரியுதுல, தொட்டு பார்த்தா மேடா இருக்கும். கண்ணு தெரியாதவங்க தடவை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இதே மாதிரி 500 நோட்ல வட்டமும் 1000 நோட்ல டைமண்டும் இருக்கும். இந்த 100ங்கிற நம்பரு நேரா பார்த்தா பாதியாவும் தூக்கி பார்த்தா முழுசாவும் தெரியும். இந்த நோட்ல இருக்கிற 500ங்கிற நம்பரு சாட்சி பார்த்தா ஊதா கலராவும் நேரா பார்த்தா பச்சை கலராவும் தெரியும். இல்லை என்ன நீ சொல்லுதா? உன் முதலாளிக்கு மண்டைக்கு வெளியே தான் ஒண்ணு இல்ல, ஆனா மண்டைக்கு உள்ள ஃபுல்லா மூளை தான். இவனை வச்சு நல்லா பொழைச்சுக்கல. சரிங்க பாஸ். எனக்கு ஒரு டவுட். கேளுப்பா. 5 ரூபா நோட்ல இருந்து ஆரம்பிச்சு 1000 ரூபா நோட் வரைக்கும் எல்லா நோட்லயும் காந்தி தாத்தா போட்டோவே போட்டிருக்காங்களே, அது ஏன்? அப்புறம் உங்க தாத்தா போட்டோவை போடுவாங்க. சுட்ட தின்றானா சுட்டது அப்படின்ற கேள்வி உனக்கு எதுக்கு? கேன ஏத்திட்டியா? கிளம்பு. இந்த கடைக்கு டெய்லி 6 கேன் போடணும். சரிங்க. அப்புறம் எம்டி கேன் எடுக்கும் போது வாட்டர் கேனை செக் பண்ணி எடுக்கணும். புரியுதா? அது எப்படி பாஸ் செக் பண்றது? கேனை நல்லா சுத்தி பாரு, இல்ல தடவி பாரு. அதுக்கப்புறமும் தெரியலனா பாஸ்? சைக்கிள் கடையில போய் காத்தடிச்சு பாரு. யாரா இவன் கேன் எடுத்துடா. சரிங்க. வணக்கம் பாய். முத நாள் ரொம்ப டேக் பண்றேன். போதுமா போதுமா. இருங்க தாத்தா.
எல்லாருக்கும் அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். சரிம்மா. பஸ் என்னடா